நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க விட்டு தர மாட்டாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, இவங்க காலில் போய் விழலாமா, இவங்க கையில போய் விழலாமா, இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தன் கையே தனக்குதவி அப்படிங்கிறத முழு மனதோடு நம்பக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. கன்னிராசிக்காரர்களே, நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேற கடைபிடிக்க வேண்டிய 7 விதிமுறைகளை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க. எப்படி வாழ்க்கைய உருவாக்குறது, வாழ்க்கையில பணம் எப்படி முக்கிய பங்கு வகிக்குது, எப்படி நம்ம ஒரு தொழில அர்ப்பணிப்போட ஈடுபடணும், பிரம்மாண்டமான சிந்தனையோட நம்ம எப்படி செயல்படணும், வாய்ப்புகளை நம்ம எப்படி பயன்படுத்தி கொண்டா வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும், வெற்றியாளர்களை பார்த்து நம்ம வாழ்க்கையில எப்படி வெற்றி அடைகிறது, நேர்மறையான எண்ணங்கள் நம்மளுடைய மனசுல வளர்த்துக்கிட்டா நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிறத பத்தி விரிவா நம்ம வீடியோல பார்க்க போறேங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக கன்னி ராசிக்காரர்களுக்கானதுங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் பெயர்ச்சி அடுத்த 25 நாட்கள்ல சாதகமான பலன்களை தரப்போகுதுங்க. வேலையிலும் வருமானத்திலும் திடீர் மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. ஆனா வேலை செய்யும் இடத்துல பழகும் நபர்கள் கிட்ட நீங்க கவனமா இருக்க வேண்டுங்க. நண்பர்களிடமும் உடன் வேலை செய்பவர்களிடமும் நீங்க கவனமா இருக்கணுங்க. நல்ல நேரம் வரும்போது கவனமா நீங்க இருக்கணுங்க. சுக்கிரன் 2க்குரியவருங்க. அதனால கன்னி ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் சிரமப்பட்டு தான் அடைய முடியுங்க. கன்னி ராசிக்காரர்களை மன ரீதியான பிரச்சனைகள் தான் அதிகம் பாதிக்கும். இவங்க மனதளவுல மென்மையானவங்க. மன கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவ்வளவு சீக்கிரம் மறைக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்துல மனதை கட்டுப்படுத்த வேண்டுங்க. கன்னிராசிக்காரங்க மற்றவர்களுக்காக அதிகம் உழைக்கிறாங்க. ஆனா அதனால அவங்களுக்கு முழுமையான முன்னேற்றம் கிடைக்கிறது கிடையாதுங்க. அதனால தங்கள் முன்னேற்றத்திற்கான உழைப்பை நீங்க எப்ப ஏற்படுத்திக்கிறீங்களோ அப்ப தாங்க நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். மற்றவர்களுடைய விஷயத்துல முன்ஜாமீன் போடுறது, கடன் விஷயத்துல பரிந்துரை செய்யறது போன்ற விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. வாக்கு கொடுக்கும் விஷயத்துல நீங்க அவசரப்படக்கூடாதுங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதால தனவரவு அதிகரிக்குங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க. ஒவ்வொரு கிரக நிலைகளும் ஒவ்வொரு பலன்களை கொடுத்து கொண்டே இருக்குங்க. மனிதன் எதை தேடுகிறானோ அது அவனுடைய எண்ணம், பழக்க வழக்கங்கள், சிந்தனைகள், செயல்களை பொறுத்து நல்லது கெட்டது நிர்ணயிக்கப்படுங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் அதிபதிங்க. இவங்களுடைய சிந்தனைகளின் வித்தியாசத்தை காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க இதுவரைக்கும் பின்பற்றப்படாத 7 விதிமுறைகளை இப்ப நாம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறேங்க. இந்த 7 விதிமுறைகளை அடுத்த 3 மாதங்களுக்கு உங்க காலண்டர்ல குறித்து வைத்துக் கொள்ளுங்க. கன்னி ராசியில பிறந்தவங்க கோடீஸ்வரர்களாகவும் ஏழைகளாகவும் இருக்காங்க.
மன ரீதியாக அனலைஸ் பண்ணதுல கிடைச்ச 7 ரிசல்ட் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 7 சிந்தனைகளையும் உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தினா கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில உச்சத்தை அடையலாங்க. முதல் விதிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில பிறந்த வெற்றி பெற்றவர்கள் தங்கள் வாழ்க்கைய தாங்களே உருவாக்குவதாக நினைக்கிறாங்க. வாழ்க்கை தனக்கு தருவதாகவும் தன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகும் என்றும் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே ஏழையா இருக்காங்க. அதனால உங்கள் வாழ்க்கைய நீங்க தான் உருவாக்கி கொண்டிருக்கீங்க என்ற நம்பிக்கைய உங்கள் ஆழ் மனதுல நீங்க பதிய வைக்கணுங்க. உங்கள் வாழ்க்கையில நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உங்கள் வாழ்க்கைக்கான சில விஷயத்த நீங்க உணர முடியுங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய 2வது விதிமுறை பணங்க. கன்னி ராசியில வெற்றி அடைந்தவர்கள் பணத்தை முன்னேற்றத்திற்கான ஒரு பொருளா வச்சிருக்காங்க. இந்த வீடியோல கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை பத்தி விரிவா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பண கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு பணம் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. பணம் இருந்தாலும் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்காங்க சில கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு மேல சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல சரிவு ஏற்படா பயந்து விடுறாங்க. என்ன பண்றது ஏது பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம போயிருதுங்க. இந்த உலகத்துல மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் 1000 பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யும். அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து வந்தாதாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். நீங்க வாழ்க்கையில முன்னேற அர்ப்பணிப்போட இருங்க. பெரிய கனவுகளை காணுங்க. வாய்ப்புகளை கவனிங்க. கண்டுக்காம விட்டுறாதீங்க. நீங்க வெற்றியாளரா நிச்சயமா கூடிய சீக்கிரம் மாறுவீங்க. நேர்மறை எண்ணம் கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். கெடுதல் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாது. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. கன்னி ராசியில பிறந்த வெற்றி பெற்றவர்கள் வாய்ப்புகள் மீது தங்கள் கவனத்தை குவித்து கொண்டிருக்காங்க. வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்தக்கூடிய கன்னி ராசிக்காரங்க பிரம்மாண்டமான வாழ்க்கைய அமைத்து கொள்வாங்க. தோல்வி அடைந்தவர்கள் தடைகள் மீது தங்களுடைய கவனத்தை செலுத்துறாங்க. எதின் மீது நீங்க கவனத்தை செலுத்துறீங்களோ அது உங்களுடையதா கடவுள் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பாருங்க. கன்னிராசியில வெற்றி பெற்றவங்க பிறருடைய வெற்றியை கண்டு ஒரு நாளும் அச்சப்பட மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்க வாழ்க்கையில இருந்த வாய்ப்புகளை நீங்க கவனிக்காம விட்டதாலேயே இப்ப அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதாகவும் நீங்க அறிந்து அதன்படி செயல்படணுங்க. மனித சக்திக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே கிடையாதுங்க. கிரகநிலை மாறிக்கிட்டுதே இருக்கும். காலங்கள் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதை கண்டெல்லாம் நீங்க அச்சப்பட வேண்டாங்க. முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்க. கன்னி ராசிக்காரர்களை மன ரீதியான பிரச்சனைகள் தான் அதிகமா அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. உங்க மனதளவுல நீங்க மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்க லைஃப் டைம்ல நீங்க எப்படி செட்டில் ஆகணும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. அனைத்தும் நல்லதை கொண்டு வந்து சேர்க்குங்க. உங்களுடைய எண்ணம் நல்லதா இருக்கும்போது உங்க வாழ்க்கையில கெட்டதுங்கிறத பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க. நீங்க மனதளவுல மென்மையானவர்களா இருக்கீங்க.
மன கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டீங்க. நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க மனசை கட்டுப்பாடோட வச்சுக்கோணுங்க. கன்னிராசிக்காரங்க மற்றவர்களுக்காக அதிகம் உழைக்கிறாங்க, ஆனா இவங்களுக்கு முழுமையான முன்னேற்றம் கிடைக்கிறது இல்லைங்க. தங்கள் முன்னேற்றத்திற்கான உழைப்பை நீங்க எப்ப கொண்டு வரீங்களோ அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். உங்க வாழ்க்கையில சந்தோஷம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. கண்ணீர் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நம்மளுடைய கண்ணீர் ராசியில வெற்றி பெற்றவர்கள் பிற வெற்றியாளர்களை போற்றி கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க. இவங்கள பார்த்து அவங்களுடைய விஷயங்களை ஃபாலோ பண்ணி இருப்பாங்க. வெற்றியாளர்களை ஃபாலோ பண்ணணும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைச்சே தீருங்க. கன்னிராசியில வெற்றி பெற்றவங்க பாசிட்டிவான நபர்களுடன் தொடர்பு வச்சிருப்பாங்க. சக்சஸான நபர்கள் கிட்ட அதிகம் பேசுவாங்க. தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இவங்களுக்கு கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்க. அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க நம்மளோட கன்னி ராசியில பிறந்தவங்க. நம்மளோட கன்னி ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம் இவங்க எல்லாரும் நம்மளோட கன்னிராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கன்னிராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறதையே விரும்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை சூழ்ந்து இருக்கிறவங்கள உயர்த்தக்கூடிய உயர்ந்த எண்ணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க. கன்னி ராசியில இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரிங்க, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, படிச்சு முடிச்சிட்டோம், 2-3 டிகிரி படிச்சிட்டோம், எங்க படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல, எங்க வாழ்க்கை இப்படியே போயிரும் போலயே, பிடிக்காத வேலையை எத்தனை நாளைக்கு பாக்குறது, நாங்க வாங்குற சம்பளம் எங்க குடும்பத்துக்கு பத்தமானீங்குது, எங்க வாழ்க்கையில எப்பதான் விடிவு காலம் வரும் அப்படின்னு நீங்க புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய படிப்புக்கேத்த உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க. வீடு வாங்க போறீங்க, நிலம் வாங்க போறீங்க, நகை நட்டு வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க. உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. படிச்சு முடிச்சுட்டு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற குழந்தைங்களுக்கு அரசு உத்தியோகத்துல நிச்சயமா வேலை கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமா மாறுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வேண்டிக்கிட்டு வாங்க. ஓம் விநாயகரே போற்றி, ஓம் விநாயகரே போற்றி, ஓம் விநாயகரே போற்றி. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் வீண் அலைச்சல் உண்டாகலும், கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும். வாக்கு வன்மையால அனுகூலம் உண்டாகுங்க. எந்த காரியத்தையும் யோசிச்சு செய்யறது நல்லதுங்க. பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறைய போகுது. காரிய வெற்றி ஏற்பட போகுது. உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாக போகுது. எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்க போகுது. சுய நம்பிக்கை அதிகரிக்க போகுது. புத்தி தெளிவு உண்டாக போகுது.
எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுடைய மனசுல இரட்டிப்பா வரப்போகுதுங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 1, 2ஆம் பாதம். இந்த மாதம் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்க போகுது. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்ல போகுது. சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை உங்க மனசுல பிறக்க போகுது. எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்க பெற போறீங்க. வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும். முக்கிய நபர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்குங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.